Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா, இது ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி. நான் இது வந்து நிறைய சிக்கன் ஸ்டைல்ல தான் பார்த்திருக்கேன். சோ நம்ம இது பொட்டேட்டோல ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ஸ்டைல் எடுத்துர்க்கேங்க. இது என்னன்னா பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ். நார்மலா சிக்கன் ஸ்டிக்ஸ் தான் வரும். அது என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனை நல்லா கைமா மாதிரி பண்ணிட்டு அதை ரோல் பண்ணிட்டு தவால சுட்டு தருவாங்க. நம்ம அதே பொட்டேட்டோல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஸோ இதில் நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் உருளைக்கிழங்கும் உப்பு மட்டும் போட்டு நான் இதை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் இதில் எப்படி வேக வச்சுருக்கேன்னா, ஸோ இது 3/4 வெந்திருக்கணுங்க. எப்படி 3/4 வெந்திருக்கணுன்னா ஃபுல்லாக வெந்து குழஞ்செல்லாம் வரக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தொட்டால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிரேக் ஆகணும். ஆனால் ஃபுல்லாக குழையக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம பல்லியாக்கெல்லாம் ஒரு 4 விசில் விடுவோன்னா இதுக்கு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க, போதுமானது. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிறிஸ்பினஸ்க்காக பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாது, டைரெக்டாக நார்மலாக ஸ்மூத்தாக இதை செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது. ஸோ நான் இது ஒன்று தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலில் ஹாஃப் பாயில் ஆகிருக்கணும். ஹாஃப் பாயில்னால் மினிமம் ஒரு 90% அது குக்காக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் மேஷ் பண்ணிட்டுக்கப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணாமே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்கேஸ் நீங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்க, ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மைதா அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஹோல் ஸ்பைசஸ் நான் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் என்னென்ன ஸ்பைசஸ் வச்சுருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஏன்னா நான் உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால நான் இப்போ உப்பு சேர்க்கல. ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா நான் பைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் லைட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. ஸோ இது பிரெட் க்ரம்ஸோட ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது நம்ம ஆட் பண்ணதான அந்த பவுடர்ஸ் எல்லாமே அந்த பொட்டேட்டோக்குள்ளே நல்லா மர்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரியாக இருக்குது இல்லைங்களா, நம்ம கைவிடாமல் அது சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். அதனால பைண்ட் ஆகி வரதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா நம்ம பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம கைவிடாமல் இதை நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ஆக்கணும். இதுக்குள்ளே நான் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நிறைய பேர் ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நான் ஸ்டிக்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இது பொட்டேட்டோ தானே ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். சிக்கனை நம்ம கைமா பண்ணிவிட்டு அது ராவாகவே இருக்கும், அதனால ஸ்டிக் வச்சு ரொம்ப நேரம் அதை டோஸ்ட் பண்ணுவாங்க. இது பொட்டேட்டோ நம்ம ஏற்கனவே வேக வச்சது தானுங்க. இதோடு இது இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். ஒன்று நம்ம அப்படி உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் பண்ணி நான் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எந்த வித குச்செல்லாம் நான் எதுவுமே வைக்கல. பக்கத்துலேயே நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடு மீன்ஸ் நம்ம போட்டோடனே அந்த பபிள்ஸ் வர அந்த ஸ்டேஜ் தாங்க, ரொம்ப சூடு இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக இதை ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கணும். ஸோ பார்த்திங்களா இந்த மாதிரி பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்று ஜென்டலாக நீங்கள் அதை ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ் அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க. ஒன்று அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, இங்கே பாருங்கள்.
ஸோ அவ்வளோ நல்லா டோஸ்ட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அரௌண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை வந்து நல்லா வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து நம்ம சாஸ் கூட டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எதுனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக எதுனா ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு பொட்டேட்டோ இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து 5 to 6 ஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இதில் வந்து உங்களுக்கு எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல, வேறு எதுவும் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறதான சின்ன சின்ன மசாலா அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு தாங்க. நம்மளுக்கும் டைம் சேவிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை see the next video. Until then, tata, bye bye.